ஒரு வாணலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் வெள்ளை எள்ளு வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே வாணலிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறமாக நம்ம பாதாம், உங்கள்கிட்ட வந்து வெள்ளரி விதைகள், பூசணி விதைகள் எல்லாம் இருந்தால் அதுவும் சேர்த்திக்கலாம். நெய் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்தணும், அதிகமாக ஊற்றி வணக்கிடாதீங்க. ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இது வணக்கி நம்ம ஏற்கனவே எள்ளு வறுத்து வச்சுருந்தோம், அந்த பிளேட்டில் சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வறுத்து, தேங்காய் துருவல் வந்து நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் ஒட்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காப்பி டீக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரை தான். அது வந்து நைஸாக பொடி பண்ணி ஒரு பிளேட் அல்லது இந்த மாதிரி ஒரு பேசனில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சர்க்கரை வந்து அப்படியே அந்த பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்ததை கொஞ்சம் அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். அந்த பொட்டுக்கடலையில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளு, தேங்காய், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக வந்துட்டு நம்ம இதுக்கு சர்க்கரை மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணினது வச்சுருக்கோம். அந்த சர்க்கரையும் சேர்த்திக்கிட்டு ஏலக்காய் தூள் இதில் கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது வந்து பூரணம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய அந்த பூரிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போது 350 கிராம் அளவுக்கு வந்து நான் இந்த பாத்திரத்தில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் இப்போ செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அடித்து பிசையாமல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இப்போ உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக இது வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்க்கக்கூடிய கல் இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மைதா மாவு இதில் தொட்டு அப்படியே தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பூரி மாதிரி பண்ணி நம்ம நிறைய அப்படியே எவ்வளோ செய்கிறோமோ அது முழுவதுமே எல்லாமே தேய்ச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக அடுப்பில் வந்து வாணலி வச்சுட்டு இதை வந்து பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கணும். வாணலியில் வந்து எண்ணெய் சூடான உடனேவே எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு இது போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் கொஞ்சமாக வச்சுட்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ மைதா மாவில் தேய்ச்சி எடுக்கிறதுனால அந்த எண்ணெய் முழுவதுமே கருப்பாக ஆயிரும். அதனால் அப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகும். நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அடுப்பு அதே மாதிரி ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். இப்போ வந்து அந்த பூரி இதில் போட்ட உடனேவே எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா முருகலாயிரும். அப்புறம் வந்து நம்ம இதையே உள்ள பூரணம் வச்சு செய்ய முடியாது. போட்ட உடனேவே எடுத்து நம்ம சர்க்கரை ஏற்கனவே பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூரணம் வந்து இந்த பூரியில் வந்து வச்சு அப்படியே வந்து சுருட்டி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பூரியுமே நம்ம போட்டு எடுத்து இதே மாதிரி சுருட்டி எடுத்து அப்படியே வந்து தட்டில் அடுக்கிட்டே வரணும். சூப்பர் டேஸ்ட்டாக உள்ளே வந்து அந்த பூரணம் வந்து கடித்து சாப்பிடல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்கும். ஏலக்காய் வாசனையோட செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.